ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோல நாங்க ஃபர்ஸ்ட் டே எங்க ஸ்டே பண்ணியிருந்தோம், எவ்வளோ ஆச்சு, நாங்க ஸ்டே பண்ணது வொர்த்தா இல்லையான்னு தான் கவர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க சென்னையில இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா சூரியநெல்லிக்கு தான் போயிருந்தோம். அங்க வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து செம்ம மழை கண்டினியூஸா பேஞ்சிட்டே இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்க அங்க ரீச் ஆயிட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ணது வந்து டென்ட் ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தோம். எங்கன்னா த ஃபாரஸ்ட் ஹெவன் கேம்ப் சைட்ல. செம மழை வந்ததுனால டென்ட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி பூச்சிலாம் வரும்னு நினைச்சேன். ஆனா அதுல எதுவுமே ஆகல. உள்ள வந்து ஒரு துளி தண்ணி கூட வரவே இல்ல. மேல அந்த ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா போட்டிருந்தாங்க. அண்ட் உள்ளேயுமே வந்து ஒரு ஆஷ் கலர்ல ஒரு ப்ரொடெக்ஷன் குடுத்திருந்தாங்க. அதுக்குள்ளதான் ஒயிட் கலர் வந்து டென்ட். அது ஓபன் பண்ணி உள்ள போனோனே கீழ வந்து அந்த பிளாக் கலர்ல இன்சுலேட்டிங் மேட் போட்டிருந்தாங்க. வெளிய எவ்ளோ சில்லா இருந்தா கூட அந்த மேட்ல படுத்தோனே ரொம்ப கதகதப்பா இருந்தது. அண்ட் 2 பில்லோ 2 பெட்ஷீட் குடுத்திருந்தாங்க. நாங்க ₹1000 அட்வான்ஸ் பே பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம். ஒரு ஐடி ப்ரூஃப் மஸ்ட். அப்புறம் செக் இன் டைம் வந்து மதியானம் 2 மணிக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் குடுத்துருவாங்க. 4:30 மணிக்கு வந்து ட்ரெக்கிங் கூட்டிட்டு போவாங்க பேந்தோம் ஹில்ஸுக்கு சன்செட் பாக்குறதுக்காக. ஆனா அன்னைக்கு செம்ம மழைங்கிறதால எங்களால போக முடியல. கேம்ப் சைடுக்கு வந்த அப்புறமேட்டு பிளாக் டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் கேம்ப் ஃபயர், அப்புறம் மியூசிக். மழை வந்து ட்ரெக்கிங் கேன்சல் ஆன மாதிரி இந்த கேம்ப் ஃபயரும் கேன்சல் ஆயிரும் நினைச்சோம். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. அவங்க நல்லா அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஐயோ, அங்க போய் நின்னப்பமே தான் கொஞ்சம் கதகதப்பாவே இருந்துச்சு. அப்புறம் டின்னருக்கு அவங்க சப்பாத்தி, கீ ரைஸ், சிக்கன் குழம்பு, பருப்பு குழம்புலாம் கொடுத்தாங்க. அன்லிமிட்டடா கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே டென்ட் ஸ்டே. டே 2 பாத்தீங்கன்னா விடிய காத்தால 3:30 மணிக்கே வந்து எழுப்பி விட்டுருவாங்க. பிளாக் டீ குடிச்சிட்டு ஒரு 4 மணிக்குலாம் அங்க இருந்து ஜீப் ட்ரெக்கிங் கூட்டிட்டு போயிருவாங்க கொழுகுமலைக்கு சன்ரைஸ் பாக்குறதுக்காக. அங்க வந்து டிராவல் பண்ணி போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி நேரம் ஆச்சு. ரோடு ஃபுல்லா அந்த குண்டும் குழியுமா சூப்பரா இருந்தது. அங்க பார்க்கிங் பிளேஸ்ல நம்மள இறக்கி விட்டுருவாங்க. நம்ம சைட் சீயிங் ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு மணி நேரத்துல ரிட்டர்ன் எங்க இறக்கி விட்டாங்களோ அங்கேயே போயிடணும். நம்ம அவங்க வந்து கேம்ப் சைட்லயே கூட்டு போய் விட்டுருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி, வடை, சட்னி, சாம்பார், ஃப்ரூட்ஸ், பிரெட் வித் ஜாம், பிளாக் டீ தந்துருவாங்க. செக் அவுட் வந்து காலையில 11 மணிக்கு. இப்போ வந்து பிரைஸுக்கு வருவோமா? இப்போ நான் செக் இன்ல இருந்து செக் அவுட் வரைக்கும் நடுவில் என்னென்னலாம் சொன்னனோ அது பிளஸ் டென்ட் ஸ்டே எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு ₹1500. அண்ட் 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. நிஜமாவே செம வர்த். எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு மொபைல் சார்ஜ் போடணும்னா அங்க இருந்து ஒரு 10 மீட்டர்ல வந்து ஒரு காமன் சிட்டிங் ஏரியா இருக்கும். அங்க சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் அந்த இடத்துல வந்து கேரம் போர்டு, செஸ், கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம அதே விளையாண்டுக்கலாம். நம்ம டென்ட்ல இருந்து வாஷ்ரூம் போறதுக்கு ஒரு 50 மீட்டர்ஸ் நடந்து போனா போதும். அப்புறம் டென்ட்டுக்குள்ள லைட் இருக்காது. பட் எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்க அந்த பிளேஸ் ஃபுல்லா லைட்லயே அலங்கரிச்சிருப்பாங்க. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம ட்ரெக்கிங் போற வரைக்குமே லைட் அங்க போட்டுதான் இருந்தது. சோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அங்க.